ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1177. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு உபகாரப் பணியிலும் அபகாரம். இதன் முதற் பகுதி. யுத்த காரியம்தான் என்றில்லை, ரொம்பவும் சாத்வீகமான ஒரு நல்லது செய்ய போனால் கூட ஒருத்தருக்கு உபகாரம் என்று செய்வது வேறு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது அபகாரம் செய்து விடுகிறது. நான் ஒன்று நினைத்து கொள்வதுண்டு. மில் துணி பகிஷ்காரம் பண்ணி கதரை அபிவிருத்தி பண்ண வேண்டும் என்று காந்தி தீவிரமாக இருந்த காலம். சீமையில் இருந்துதான் அப்போது மில் துணி வரும். ஆகையினால் மில் துணி பகிஷ்காரம் என்பதில் ஒரு கல்லில் 2 மாங்காய் என்கிற மாதிரி 2 லட்சியங்கள் பூர்த்தியாயின. ஸ்வதேசியத்தை ஆதரித்து விதேசியத்தை பகிஷ்கரிப்பது என்பது ஒன்று, மேன் பவரை, அதாவது மனித சக்தியை ஆதரித்து மெஷின் பவரை எதிர்ப்பது என்பது இன்னொன்று. இந்த கொள்கைகளில் எனக்கும் அபிமானம் உண்டு. அப்போது பின்குறிப்பு 1922 வருஷத்தை இங்கு குறிப்பிடுகிறார். ராமேஸ்வர யாத்திரை போயிருந்தோம். இந்த நல்ல சமயத்திலே மடத்து சிப்பந்திகளை எல்லாம் ஆலை துணியை விட்டுவிட்டு கதர் உடுத்தும் பழக்கத்தை மேற்கொள்ளச் செய்ய வேண்டும் என்று தோன்றியது. அந்த காலத்திலே அங்கங்கே மில் துணிகளை சொக்கப்பானை மாதிரி கொளுத்தி ஸ்வதேசி அபிமானிகள் விழா நடத்துவது வழக்கம். எனக்கென்னவோ அச்சேதனமான துணிதான் என்றாலும் அதை கூட நெருப்பில் போட்டு கொளுத்துவது என்றால் ஹிம்சை மாதிரி தோன்றியது. இப்படி இல்லாமல் சாத்வீகமாக குளிர்ச்சியாக ஜலசமாதி என்று சொல்கிறார்களே, அப்படி ஆலையில் உற்பத்தியான வஸ்திரங்களை சமுத்திரத்தில் போட்டுவிட்டு மடத்து சிப்பந்திகள் எல்லோரையும் கதர் கட்டி கொள்ளும்படி பண்ணலாம் என்று நினைத்தேன். அப்படியே தனுஷ்கோடியில் எல்லோரும் ஸ்நானம் செய்தவுடன் மில் துணி உடுத்தி கொண்டிருந்தவர்கள் அதை சமுத்திரத்திலே போட்டுவிட்டு கதர் கட்டி கொள்ள ஆரம்பித்தார்கள். மதுரையிலிருந்து இதற்காக நிறைய கதர் வஸ்திரங்கள் தருவித்திருந்தோம். தலா 2 ஜோடி கதர் சோமனும், அதாவது கதர் வேஷ்டியும் மேல் வேஷ்டியும் கொடுத்தது. கைத்தொழிலை ஆதரிப்பது, மேனுவல் லேபர், அதாவது உடல் உழைப்பு என்றால் மட்டமாக நினைக்காமல் யாராயிருந்தாலும் ராட்டினத்தை சுற்றி நூற்பது, அதனாலேயே வீண் பேச்சு முதலியவற்றில் போகாமல் ஒரு டிசிப்ளினில் வருவது, நம் தேசத்துக்கு என்று என்ன உண்டோ அதோடு திருப்தியாயிருந்து விதேச சரக்குகளில் மோகத்தை விட்டு நம்முடைய பண்பாட்டை காப்பாற்றுவது, நம் நாட்டு பணம் அநியாயமாக வெளிதேசத்துக்கு போகாமல் தடுப்பது, பல ஏழைகளுக்கு ஜீவனோபாயம் கிடைக்க பண்ணுவது என்று இத்தனை அம்சங்கள் மில் துணியை பகிஷ்கரித்து கதரை ஆதரிப்பதில் இருக்கிறதல்லவா? அதனால் இது ரொம்ப நல்ல திட்டமாகத்தானே தெரிகிறது. ஆனால் இப்படி பண்ணினால் தங்கள் வியாபாரமே போய்விடும், தாங்கள் தலையில் துணியை போட்டுக்கொள்ளும்படியாகிவிடும். ஸ்ரீசரணர் சிரித்துவிட்டு தொடர்கிறார். தாங்கள் உற்பத்தி செய்யும் துணியை விற்று லாபம் பண்ணாமல் தாங்களே தலையில் துணியை போட்டுக்கொள்ளும்படி ஆகிவிடும் என்று லங்காஷியர், மான்செஸ்டர் மில்காரர்கள் எல்லாம் கூ கூ என்று கூப்பாடு போட்டார்கள். முதலில் அதற்காக அப்பாவி இந்தியன் தானா அகப்பட்டானா தலையில் கை வைக்க என்றுதான் தோன்றியது. அப்புறம் யோசித்து பார்த்ததில் வெள்ளைக்காரர்கள் வஞ்சகமாக வியாபார சாமர்த்தியங்கள் செய்து அமித லாபம் பண்ணுவதும், வியாபாரம் என்று ஆரம்பித்து தங்களுடைய வாழ்க்கை முறை, ஆட்சி, மதம் ஆகியவற்றையும் பிற தேசங்களில் விஸ்தரித்து அவற்றின் வயிற்றில் அடித்து தங்களை போஷாக்கு பண்ணி கொள்வதும் மகா தப்புதான். என்றாலும் அவர்கள் தேசத்தில் கருப்பு நிலக்கரியையும் வெளுப்பு சாக்கு கட்டியையும் விட்டால் வேறு விளைபொருள் கிடையாதே. ஆனதால் அவர்கள் ஆலை தொழில் பண்ணி ஏற்றுமதி செய்து பிற தேசங்களிலிருந்து தானே தங்களுடைய எல்லா வாழ்க்கை தேவைகளுக்குமானதை சம்பாதித்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு ஐட்டமாக வெளிதேசத்து பருத்தியை அவர்கள் தருவித்து நூலாய் நூற்று துணியாக பண்ணி ஏற்றுமதி செய்வதையும் அடியோடு தப்பு என்று சொல்ல முடியாது போல் இருக்கே. அவர்கள் ஆசைப்படுகிற மாதிரி இதில் தாங்களே ஏகபோக்கியம் பெற்று அமித லாபம் எடுக்க வேண்டும். அந்தந்த தேசத்து நெசவாளிகள் நாசமாக போனாலும் போகட்டும்,
தாங்கள்தான் விருத்தியாக வேண்டும் என்பது நியாயமே இல்லை என்றாலும் ஏதோ ஒரு அளவு ஒரு கோட்டா அவர்களுக்கும் விட்டு கொடுத்து அவர்கள் மில்களை நடத்தவிட்டால்தானே அந்த ஜனங்களுக்கும் வாழ முடியும் போல் இருக்கிறது என்றும் தோன்றியது. இங்கிலாந்து மாதிரியே தான் இன்னும் சில தேசங்களும் ஏற்றுமதி பண்ணினால்தான் அவற்றை சேர்ந்த ஜன சமூகங்களுக்கு ஜீவனோபாயம் கிடைக்கும். அதை கொண்டுதான் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான பண்டங்களை இறக்குமதி செய்து கொள்ள முடியும். ஆனபடியால் இந்தியா, சைனா மாதிரி பெரிய தேசங்களில் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா பண்டங்களையும் சுதேசியமாகவே பண்ணி சமாளித்து கொண்டு விடுவது, செல்ஃப் சஃபிஷியன்சி அதாவது தன்னிறைவு பெற்று ரொம்பவும் அத்தியாவசியமான இறக்குமதியோடு நிறுத்தி கொண்டு விடுவது என்று வைத்துவிட்டால், ஏற்றுமதியையே நம்பி உயிர் வாழ்கிற தேசத்து ஜனங்கள் பாவம் என்ன பண்ணுவார்கள்? லங்காஷியர்காரன் கூ கூ என்று கத்துவதில் அடாவடி இருக்கத்தான் செய்கிறது என்றாலும் கூட, நாமும் சுதேசிய கொள்கையில் ரொம்ப கடுமையாக இருந்தால் அதனால் ஜென்யூனாகவே சில பேர் கஷ்டத்துக்கு ஆளாகும்படிதான் ஆகும் போல் இருக்கிறது என்று தோன்ற ஆரம்பித்தது. அதற்கப்புறம் என்னை பொறுத்தமட்டில் மில் துணி வேண்டாம் என்று வைத்ததுதான் என்று ஆக்கிக் கொண்டு விட்டாலும் மற்றவர்கள் விஷயமாக எதுவும் கம்பல் பண்ண வேண்டாம் என்று விட்டுவிட்டேன். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், நம் தேச ஜனங்களின் தொழில் கெட்டு போகப்படாது, நம் பணம் அநியாயமாக வெளியூருக்கு போய் அவன் கொழுக்கப்படாது, நம்மை இழைக்க பண்ணி அவன் கொழுக்கப்படாது என்பதற்காக ஒரு நல்ல ஏற்பாடு செய்தால் அதனாலும் கூட ஜென்யூனாகவே எவனாவது பாதிக்கப்படுகிறான். வெளி தேசத்துக்காரன் தான் என்றில்லை, கதர் கதர் என்று அதையே ஆதரிப்பதென்றால் உள்ளூரிலேயே கைத்தறிக்காரன், மில்காரன் தன் தொழில் போச்சு என்று அழுகிறான், ஆக்ஷேபம் பண்ணுகிறான். கைத்தொழிலுக்கு நல்லது செய்ய போனால் ஆலை தொழிலுக்கு கெடுதல் ஏற்படுகிறது. ஆலை தொழிலுக்கு நல்லது செய்ய போய் அதில் வேலை செய்கிற 1000 பேருக்கு நல்லது ஏற்படுத்தும் போதோ 10,000 20,000 கைத்தொழில்காரர்களின் வயிற்றில் அடிக்க வேண்டி வருகிறது. இத்தனை லெஜிஸ்லேஷன்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிறவனே, இத்தனை லெஜிஸ்லேஷன்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றனவே, இவை அத்தனையும் யாருக்கோ நல்லது செய்யும் உத்தேசத்தில் கொண்டு வந்தது தானே. ஆனால் எந்த லெஜிஸ்லேஷனாவது எதிர்ப்பு இல்லாமல் பாஸ் ஆகி இருக்கிறதோ? வாக் அவுட், டெமான்ஸ்ட்ரேஷன், ஹர்த்தால் என்று போகிற அளவுக்கல்லவா எதற்கும் அப்போசிஷன் வருகிறது. என்ன அர்த்தம்? எந்த நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் அதுவும் யாருக்கோ கெடுதல் செய்கிறது என்றுதான் அர்த்தம். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.